ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். திருஷ்டி அதாவது பார்வை, விருத்தியை அதாவது உள் உணர்வை மாற்றம் செய்வதற்கான வழிகள். இன்றைய முரளியின் தலைப்பு திருஷ்டி விருத்தியை மாற்றம் செய்வதற்கான வழிகள். இன்று பாப்தாதா அனைத்து முயற்சி செய்பவர்களின் சபையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முயற்சி செய்கிறவங்க அப்படிங்கிற இதே வார்த்தையில முழு ஞானமும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாபா. புருஷார்த்தி அப்படின்னா புருஷ் மற்றும் ரத்தி. எதனுடைய ரத்தி, எதனுடைய புருஷ்? இந்த இயற்கையின் அதாவது உடலினுடைய எஜமானன், அதாவது ரதத்தின் ரத்தி. இந்த ஒரு வார்த்தையின் அர்த்தத்தின் சொரூபத்தில் நிலைச்சிருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைத்து பலகீனங்களையும் சுலபமாக கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்றாங்க. புருஷ் அப்படின்னா ஆத்மா, இயற்கையின் அதிகாரி தானே, அது அடிமை கிடையாது. அதாவது உடலினுடைய அதிகாரி ஆத்மா, அது அடிமை கிடையாதுன்னு சொல்றாங்க. ரதி அப்படின்னா சாரதி, ரதத்தை ஓட்டுறவங்க. ரதத்தினுடைய அடிமையாகி நடந்து கொள்றவங்க கிடையாது. அதிகாரி எப்பொழுதுமே சர்வ சக்திவான் தந்தையினுடைய அனைத்து சக்திகளின் அதிகாரி, அதாவது ஆஸ்தியினுடைய அதிகாரி அல்லது உரிமை உள்ளவங்க. பாபா சொல்றாங்க அந்த அனைத்து சக்திகளும் தந்தையினுடைய சொத்து அப்படின்னு. அந்த சொத்துக்கு உரிமை உள்ளவங்க ஒவ்வொரு குழந்தையும். இந்த அனைத்து சக்திகளுடைய ராஜ்ய பாக்கியத்தை பாப்தாதா அனைவருக்கும் பிறப்பு உரிமையினுடைய ரூபத்துல கொடுத்திருக்கிறாங்க. பிறந்த உடனேயே இந்த சுயராஜ்யத்தின் அனைத்து சக்திகளின் அதிகாரி சொரூபத்தின் நினைவினுடைய திலகம் மற்றும் தந்தையினுடைய அன்புல மூழ்கி இருக்கும் சொரூபத்தின் ரூபத்துல இதய சிம்மாசனத்தை அனைவருக்கும் பிறந்த உடனேயே கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. பிறந்த உடனேயே உலக நன்மை செய்வதற்கான சேவையினுடைய கிரீடத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்திருக்கிறோங்கிறாங்க. அந்த மாதிரி பிறப்பின் அதிகாரத்தினுடைய ஆசனம், திலகம், கிரீடம் மற்றும் ராஜ்யம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. பிறப்பின் அதிகாரத்தினுடைய ஆசனம், திலகம், கிரீடம் மற்றும் ராஜ்யம் அனைவருக்கும் கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி 4 பிராப்திகளின் பிராப்தி சொரூப ஆத்மாக்கள் பலகீனமாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இந்த 4 பிராப்திகளையும் பாதுகாத்து கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. சில நேரம் திலகம் அழிஞ்சிருது, சில நேரம் ஆசனம் அகன்றிடுது, சில நேரம் கிரீடத்துக்கு பதிலா சுமையை தூக்கிடுறாங்க. வீணானவே அப்படிங்கிற இந்த குப்பையின் கூடையை தூக்கிடுறீங்க. பெயர் சுயராஜ்யம், ஆனால் சுயம் அவரே ராஜாவுக்கு பதிலா அடிமையான பிரஜையாக ஆகிடுறாங்க. அந்த மாதிரி விளையாட்டை ஏன் விளையாடுறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை அந்த மாதிரியே விளையாடி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிரந்தரமான ராஜ்ய பாக்கியத்தினுடைய சமஸ்காரம் அழியாததாக எப்பொழுது ஆகும்? ஒருவேளை இந்த மாதிரி விளையாடி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன பிராப்தி ஆகும்? யார் தன்னுடைய தொடக்க காலத்து சமஸ்காரத்தை அழியாததாக ஆக்க முடியலையோ அவங்க தொடக்க காலத்தின் ராஜ்ய அதிகாரியாக எப்படி ஆவாங்க? ஒருவேளை வெகு காலத்தினுடைய யுத்தம் செய்வதின் சமஸ்காரமே இருக்குது, அதாவது யுத்தம் செய்து செய்தே காலத்தை கடத்தினார், அதாவது இன்று வெற்றி நாளை தோல்வி, இப்பொழுது வெற்றி அடுத்த நேரம் தோல்வி. நிரந்தரமான வெற்றி அடைவதனுடைய சமஸ்காரம் இல்லை அப்படின்னா அவரை சத்திரியன் என்று சொல்வோமா அல்லது பிராமணன் அப்படின்னா? பிராமணனாக இருப்பவரே தேவதையாக ஆகிறாங்க. சத்திரியனோ பிறகு அங்கு சென்று சத்திரியனாகவே தான் ஆவாங்க. தேவதனுடைய அடையாளம் மற்றும் சத்திரியனுடைய அடையாளத்துல வித்தியாசம் என்ன அப்படின்னு பாருங்க.
அப்படின்னு பாபா சொல்றாங்க. நினைவு சின்ன படங்களிலும் அவங்களுக்கு வில் அம்பு கொடுத்திருக்கிறாங்க. இவருக்கு முரளி கொடுத்திருக்கிறாங்க, புல்லாங்குழல் கொடுத்திருக்காங்க. முரளி வைத்திருப்பவர், அதாவது மாஸ்டர் முரளிதர் ஆகி விகாரங்கள் அப்படிங்கிற அந்த பாம்பை விஷம் நிறைந்ததாக ஆக்குவதற்கு பதிலா விஷத்தை அகற்றி படுக்கையாக ஆக்கிட்டார். விஷம் நிறைந்த பாம்பு எங்கே, மேலும் படுக்கை எங்கே? இந்த அளவு மாற்றத்தை எதன் மூலம் செய்தார்? முரளி மூலம் இல்லையா? அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்பவரைத்தான் வெற்றி அடைந்த பிராமணன் அப்படின்னு சொல்றது. ஆகவே நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. அனைவரும் அவரவர்களுடைய பலகீனங்களை உண்மையாக தெரிஞ்சிருக்கீங்க. அந்த உண்மைக்கான மதிப்பெண்களோ கிடைச்சிடும். ஆனால் இதுவரையிலும் தன்னுடைய சமஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தி வரல அப்படின்னா இவங்க உலகத்தை மாற்றம் செய்பவர்களாக எப்போ ஆவாங்க அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்வையில மாற்றம், உள் உணர்வுல மாற்றம், இவை ரெண்டுமே அழியாததாக எப்போ ஆகும்? நீங்க கண் பார்வை உள்ளவங்க, திருஷ்டி மூலமா பார்க்கக்கூடிய கண் பார்வை உள்ளங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையை விபரீதமாக ஆக்குறீங்கன்னு கேட்குறாங்க. தெய்வீக கண்களால் பார்க்குறீங்களா அல்லது இந்த தோளாலான கண்களால் பார்க்குறீங்களா? தெய்வீக கண்கள் மூலம் எப்பொழுதும் இயல்பாகவே தெய்வீக சொரூபம் தான் தென்படும். தோளாலான கண்கள் தோலை தான் பார்க்கும். தோலை பார்ப்பது, தோலை பற்றி யோசிப்பது, இது யார் செய்யும் வேலை? பரிஸ்தாக்களினுடையதா பிராமணர்களுடையதான்னு கேட்குறாங்க. சுயராஜ்ய அதிகாரிகளினுடையதா? பாபா கேட்குறாங்க, நீங்க பிராமணர்களா அல்லது வேறு யாருமா? யார் நீங்க, பெயர் சொல்லுங்கிறாங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு பெண்ணையும் அவங்களுடைய உடல்ல இருக்கும் ஆத்மாவை சக்தி ரூபத்துல, ஜெகத் மாதாவினுடைய ரூபத்துல, தேவியினுடைய ரூபத்துல பார்ப்பது என்பது தெய்வீக கண்களால் பார்ப்பது. குமாரி இருக்கிறார், மாதர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர், சேவாதாரிகள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரு? சக்தி ரூபம் இல்லையா? சகோதரன் சகோதரியின் சம்பந்தத்துல கூட சில நேரம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாக ஆயிடுது. ஆகையினால எப்பொழுதும் சக்தி ரூபம், சிவசக்திகள் சக்தியின் எதிரில் ஒருவேளை யாராவது அசுர உள் உணர்வோடு வராங்க அப்படின்னா அவரது நிலைமை என்னாக ஆயிடுது அப்படிங்கிற இதை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. நம்முடைய டீச்சர் இல்லை, சிவசக்தி ஈஸ்வரிய சகோதரி, இதையும் விட மேலாக சிவசக்தி ரூபத்துல பாருங்க. மாதர்களும் மற்றும் சகோதரிகளிடம் கூட எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி ரூபத்துல நிலைத்திருக்கணும். என்னுடைய விசேஷமான சகோதரன் விசேஷமானவன் என்று அப்படி இருக்க வேண்டாம். அவங்க சிவசக்திகள், மேலும் இவர்கள் மகாவீரர்கள், இலங்கையை எரிக்கக்கூடியவங்க. முதல்ல தனக்குள் இருக்கும் ராவணனுடைய வம்சத்தை எரிக்கணும். மகாவீரரின், அதாவது அனுமனின் விசேஷமாக என்ன காமிச்சிருக்கிறாங்க? அவர் எப்பொழுதுமே தன்னுடைய இதயத்துல என்ன காண்பிக்கிறாரு? ஒரு ராமரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த படத்தை அனுமன்கிட்ட பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்படி ஒவ்வொரு சகோதரனும் அனுமன், ஒவ்வொரு சகோதரியும் சக்தி. அனுமனும் ராமனுடையவர், சக்தியும் சிவனுடையவர்கள். எந்த ஒரு தேகதாரியையும் பார்க்கும்போது எப்போதும் நெற்றியின் பக்கம் ஆத்மாவை பார்க்கணும். பேசுவது ஆத்மாவோடு செய்யணும் இல்லையா? அல்லது உடலோடா? காரிய விவகாரத்துல ஆத்மா காரியம் செய்தா உடலா? எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் உடல்ல ஆத்மாவை பார்க்கணும். பார்வை நெற்றியின் மணி மேல்தான் போகணும். அதனால் என்ன ஆகும்? ஆத்மாவை பார்த்து இயல்பாகவே ஆத்மா அபிமானியாக ஆயிடுவாங்க. இதுதான் முதல் பாடம். முதல் பாடத்தையே உறுதியாக ஆக்கல, அப்பா யார் அப்படின்னு உறுதி ஆக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் பிராப்தி, ராஜ்ய பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஒரு விஷயத்துக்கான எச்சரிக்கை மட்டும் எப்பொழுதும் வைக்க சொல்றாங்க பாபா. என்ன செய்யணுமோ அது சிரேஷ்ட கர்மமாக இருக்கணும்.
சிரேஷ்டமாகணும். ஆகையினால ஒவ்வொரு விஷயத்திலும் திட எண்ணம் உள்ளவர்களாக ஆகணும். எதையாவது சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், எதிர்நோக்க வேண்டியதாக இருந்தாலும், சிரேஷ்ட காரியம் மற்றும் சிரேஷ்ட பரிவர்த்தனையை கண்டிப்பா செய்யதான் வேணும். இந்த விஷயத்துல முயற்சி செய்றவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை அலட்சியத்தினுடைய ரூபத்துல உபயோகிக்காதீங்க. முயற்சி செய்றவங்க இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறோம், செஞ்சிட்ருக்கிறோம், செய்யவும் வேணும். இது எல்லாமே அலட்சியத்தினுடைய வார்த்தைகள்னு பாபா சொல்றாங்க. அந்த நேரத்துல முயற்சி செய்றவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை அலட்சியத்தினுடைய ரூபத்துல உபயோகப்படுத்தாதீங்க. அந்த நேரம் முயற்சி செய்றவங்க அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்த சொரூபத்துல நிலைச்சிருந்துருங்க. நான் புருஷ், அதாவது ஆத்மா. என்னை இயற்கை ஏமாற்றம் செய்ய முடியாது. இந்த அனைத்து விதமான பலகீனங்கள் அலட்சியத்தினுடைய அடையாளங்கள். மகாவீரோ மலையையே உள்ளங்கையில வைத்து ஒரு நொடியில மேலே பறந்து செல்பவர். அதாவது மலையையும் தண்ணீருக்கு சமமா லேசாக ஆக்குபவர். சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பிறகு அந்த மாதிரி மகாவீரரை எறும்பை கண்டு பயப்படுறவர் அப்படிதானே சொல்ல முடியும். என்ன செய்வது, அந்த மாதிரி நடந்துடுது. இது மகாவீரரினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அறிவுள்ளவர் என்ன செய்வது, திருடன் வந்துடுறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அறிவுள்ளவங்க அடிக்கடி ஏமாற்றம் அடையவும் மாட்டாங்க. அலட்சியமாக இருக்கிறவங்க அடிக்கடி ஏமாற்றம் அடைவாங்க. பாதுகாப்புக்கான சாதனம் இருந்த போதிலும் ஒருவேளை அதை காரியத்தில் ஈடுபடுத்தலை அப்படின்னா அவரை என்னன்னு சொல்றது. இது நடக்கக்கூடாது என்று நான் தெரிஞ்சிருக்கிறேன், ஆனால் இது நடந்துடுது அப்படின்னா இது எந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றதுன்னு கேட்குறாங்க பாபா. பாபா சொல்றாங்க, திட எண்ணம் உள்ளவராக ஆகணும். பரிவர்த்தனை கண்டிப்பாக செய்யணும். நாளை கூட கிடையாது, இன்றே செய்யணும். இன்று கூட கிடையாது, இப்பொழுதே செய்யணும். அப்படி இருக்கிறவங்கள தான் மகாவீர் மற்றும் ராமரினுடைய கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியும். பாபா சொல்றாங்க, இன்னைக்கு சந்திப்பதற்கான தினம் இருந்தாலும் குழந்தைகள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பினுடைய பலனா பதில் கூற வேண்டியதாக இருக்குது. ஆனா இந்த பலகீனங்களை உடன் கொண்டு செல்ல வேண்டுமா, கொடுக்கப்பட்ட பொருளை பிறகு மீண்டும் திருப்பியோ எடுக்கக்கூடாது தான் இல்லையா? ஆகையினால் வலுக்கட்டாயமாக வந்துட்டால் கூட வர விடாதீங்க. எதிரியை வர விடப்படுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவனம், சோதனை இது இரட்டை பூட்டு. நினைவு மற்றும் சேவை இது இன்னொரு இரட்டை பூட்டு. இவை ரெண்டுமே எல்லார்கிட்டையும் இருக்குது இல்லையா? இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆகையினால எப்பொழுதும் இந்த இரட்டை பூட்டு போடப்பட்டு இருக்கட்டும். இரண்டு பக்கமும் பூட்டு போடணும். ஒரு பக்கம் கவனம், சோதனைங்கிற இரட்டை போட்டு, இன்னொரு பக்கம் நினைவு மற்றும் சேவைங்கிற இன்னொரு இரட்டை போட்டு, ரெண்டு பக்கமும் போடணும். ஒரு பக்கம் பூட்டக்கூடாது. ஸ்தூலமான மற்றும் சூட்சமமான உபசரிப்பு மிகவும் கிடைச்சது. இரட்டை உபசரிப்பு ஆச்சு இல்லையா? எப்படி தீதி, தாதி மற்றும் பொறுப்பாளராக ஆகியிருக்கிற ஆத்மாக்கள் உள்ளபூர்வமாக உபசரிச்சாங்க அப்படின்னா அதனுடைய பிரதிபலனுடைய பலனா அனைவரும் தீதி தாதியிடம் நாங்கள் இப்பொழுதிலிருந்தே நிரந்தரமாக வெற்றி அடைபவராக இருப்போம் அப்படிங்கிற அந்த உபசரிப்பை கொடுத்துட்டு சொல்லணும். வாயினால் மட்டும் சொல்லக்கூடாது, மனதினால சொல்லணும். பிறகு ஒரு மாதம் கழித்து இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்களை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். யார்கிட்ட இருந்து மறைத்தாலும் கூட ஆனால் தந்தையிடமும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் திட எண்ணம் மூலமாக நினைத்தார் மற்றும் செய்தார் அப்படிங்கிற இந்த இரண்டையும் சமமாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் தெய்வீக கண் மூலம் ஆத்மீக சொரூபத்தை பார்க்கக்கூடிய, எங்கு பார்த்தாலும் அங்கு ஆத்மாவே பார்க்கணும், அந்த மாதிரி அர்த்தஸ்வரூப முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அவ்யக்த மகா வாக்கியங்கள். பாபா சொல்றாங்க, தந்தைக்கு சமமா நிராகாரி, அகங்காரி மற்றும் நிர்விகாரியாக ஆகுங்க. பிரம்ம பாபாவுடைய கடைசி இந்த 3 வார்த்தைகளை நினைவுல வச்சுக்கிங்க. நிராகாரி, அகங்காரி மற்றும் நிர்விகாரி.
எண்ணத்துல எப்பொழுதும் நிராகாரி, அனைவரிடமிருந்தும் விலகியவர் மற்றும் தந்தைக்கு பிரியமானவர். வார்த்தையில எப்பொழுதும் நிர் அகங்காரி, அதாவது எப்பொழுதும் ஆன்மீக இனிமை மற்றும் பணிவு நிரம்பியவர். மேலும் காரியத்துல ஒவ்வொரு கர்ம இயந்திரம் மூலம் நிர்விகாரி, அதாவது தூய்மையினுடைய தனித்தன்மை உள்ளவராக ஆகணும். நான் நிராகார ஆத்மா, இந்த உடலினுடைய ஆதாரத்தினால பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பயிற்சி செய்யணும். உடல்ல இருந்த போதும் உடலற்ற, அதாவது நிராகார நிலையின் நினைவு இருக்கணும். இதைத்தான் நிராகாரமாக இருக்கிறவங்க உடல் மூலமா வார்த்தைகள் மற்றும் காரியத்துல வருவது. உண்மையான சொரூபம் நிராகாரம். சாகாரம், அதாவது உடல் ஆதாரம். இந்த நிராகாரமாக இருப்பவன்ல இருந்து சாகாரம் அப்படிங்கிற அந்த இரட்டை நினைவு சக்திசாலியான நிலைன்னு சொல்றாங்க பாபா. தன்னுடைய உண்மையான நிராகார சொர்பத்தை நினைவுல வச்சிங்க அப்படின்னா அந்த சொர்பத்தினுடைய உண்மையான குணம் மற்றும் சக்திகள் தானாகவே வெளிப்பட்டுடும். சங்கமயுகத்துல நிராகார தந்தைக்கு சமமா கர்மாதீத் நிராகார நிலையை அனுபவம் செய்யுங்க. பிறகு எதிர்காலத்துல 21 பிறவி பிரம்ம பாபாவுக்கு சமமா அனைத்து குணங்களும் நிரம்பிய முற்றிலும் விகாரமற்ற சிரேஷ்ட வாழ்க்கைக்கு சமமா அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குழந்தையாக இருப்பவன் நாளை எஜமானன் ஆவேன். இந்த நினைவு எப்பொழுது நீர் அகங்காரி நிராகாரி நிலையினுடைய அனுபவம் செய்ய வைக்குது. பாபா சொல்றாங்க, குழந்தை ஆவது அப்படின்னா எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையின் மாற்றம் அடைவது. குழந்தை ஆவது அப்படின்னா எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையினுடைய மாற்றம் அடைவது. எப்போ பிராமணனாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா பிராமண தன்மையின் வாழ்க்கையின் மிக சுலபமான முதல் பாடத்தை படிச்சிங்க. குழந்தைகள் பாபா அப்படின்னு சொன்னாங்க, மேலும் தந்தை குழந்தைகளே அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தையினுடைய பாடம் ஞானம் நிறைந்தவராக ஆக்கிடுது. சேவையில நான் ஒரு கருவி அப்படிங்கிற உணர்வு தான் சேவையின் வெற்றிக்கான ஆதாரம். நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிர் அகங்காரி அப்படிங்கிற இந்த 3 விசேஷங்கள் கருவி அப்படிங்கிற உணர்வினால் இயல்பாகவே வந்துடும். கருவி அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அநேக விதமான நான் என்னுடையது என்பவை சேவையை தொய்வாக ஆக்கிடும். ஆகினால நான் என்பதும் இல்லை, என்னுடையது என்பதும் இல்லை. நான் ஒரு கருவி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைக்கணும். கருவி என்று ஆகிறதுனால தான் நிராகாரி, நிராகங்காரி, மேலும் பணிவு நிறைந்த எண்ணமற்ற நிலையில இருக்க முடியும். எப்படி கருவி என்று ஆகிறதுனால நிராகாரி, நிராகங்காரி எண்ணமற்ற நிலை ஏற்படுது, அது போலவே நான் நான் அப்படின்னு வர்றதுனால என்ன வந்துடுது? இறுதியில் அதனுடைய விளைவா இந்த வாழ்க்கையில உயிரோடு இருந்தும் இறந்துடுறாங்க. ஆகையினால நான் கருவி அப்படிங்கிற இந்த முக்கியமான அறிவுரையை எப்பொழுதும் உங்களுடன் வச்சுக்கணும். நீங்க கருவி அப்படின்னு ஆகிறதுனால எந்த ஒரு அகங்காரமுமே உருவாகிறது கிடையாது. கருத்து வேறுபாடு என்ற குழப்பத்திலும் வரமாட்டீங்க. எந்த அளவு நிராகாரி நிலையில இருப்பீங்களோ அந்த அளவு பயமற்று இருப்பீங்க. ஏன்னா பயம் உடல் உணர்வுல இருக்குது. எனவே பயமின்மை என்ற குணத்தை தாரணை செய்வதற்காக நிராகாரியாக ஆகுங்க. எந்த அளவு நிராகாரி மற்றும் விலகிய நிலையில இருப்பீங்களோ அந்த அளவு யோகாவில் பிந்துரூப நிலையினுடைய அனுபவம் நீங்க செய்வீங்க. மேலும் நடைமுறையில அவ்வியக்த நிலையில இருப்பீங்க. எப்படி ஸ்தூல உடலின் கை கால்கள் டைரக்ஷன் படி நடந்துட்டு இருக்குது, அதே மாதிரி ஒரு நொடியில உடலிலிருந்து நிராகாரி, அதாவது தன்னுடைய உண்மையான நிராகார சொரூபத்துல நிலைச்சிருப்பதற்கான பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா அகங்காரம் வராது. அகங்காரம் என்ன ஆக்குது அப்படின்னா அலங்காரமற்றவராக ஆக்கிடுது. யார் நிர் அகங்காரி மற்றும் நிராகாரி மற்றும் அலங்காரி நிலையில இருக்கிறாங்களோ அவங்க அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நன்மை செய்பவராக முடியும். யார் அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆகிறாரோ அவர்தான் உலகினுடைய ராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க. எப்போ உடல்ல இருந்து கொண்டும் நிராகாரி நிலையில இருப்பீங்களோ அந்த அளவு காட்சி அளிப்பவராக ஆவீங்க. எப்படி அநேக ஜென்மம் தன்னுடைய தேகத்தின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாக இருந்துச்சு, அதே மாதிரி தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் நினைவினுடைய அனுபவமும் வெகு காலத்திற்கான
வேண்டும். எப்போ இந்த முதல் பாடம் முடிவடையுதோ, ஆத்ம அபிமானி நிலை இருக்குதோ, அப்போ அனைத்து ஆத்மாக்களுக்கும் காட்சி அளிப்பதற்கு பொறுப்பாளராக ஆகுறீங்க. ஒன்று நிராகாரி ஆத்ம உணர்வு மற்றும் ஆத்ம அபிமானி ஆவதற்கான லட்சியம். மேலும் இரண்டாவது நிர்விகாரி நிலை. அதுல மனதினுடைய சக்தியும் விகாரமற்ற நிலையில உருவாக்கணும். எப்படி முழு நாளும் யோகி மற்றும் தூய்மை ஆவதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி நிர்விகாரி மற்றும் நிராகார தன்மையின் இலக்கு எதிரில் இருக்குது. அப்போ பரிஸ்தா மற்றும் கர்மாதித்த நிலை உருவாகும். பிறகு எந்த ஒரு தூய்மையின்மை, அதாவது 5 தத்துவங்களினுடைய ஈர்த்திடாது. இப்போ தன்னுடைய சம்பூர்ண நிராகாரி அகங்காரி நிலையில நிலைச்சிருங்க அப்படின்னு கட்டளை இடுங்க. என்னுடையது உன்னுடையது பெயர் புகழினுடைய அம்சம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அம்சம் இருக்குது அப்படின்னா வம்சமே வந்துடும் இல்லையா? ஆகினால எண்ணத்துல கூட எந்த ஒரு விகாரத்தின் அம்சம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 3 நிலைகளும் வரும். பிறகு அந்த பிரபாவத்தினால வாரிசாக மற்றும் பிரஜையாக யார் உருவாகணுமோ அவங்க உடனடியாக உருவாயிடுவாங்க. ஏன்னா சேவை காண்பிக்கும். இப்போ தன்னுடைய நிராகார வீட்டுக்கு செல்லணும் அப்படின்னா எப்படி தேசமோ அப்படி தன்னுடைய வேஷத்தை போடணும். ஆகினால இப்போ திரும்பி செல்லணும், மேலும் அனைவரையும் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த விசேஷ முயற்சி செய்வது இருக்கணும். இந்த நினைவின் மூலம் இயல்பாகவே அனைத்து சம்பந்தங்கள், அனைத்து இயற்கையினுடைய ஈர்ப்பிலிருந்து விலகி இருப்பவராக, அதாவது சாட்சியாக ஆயிடுவாங்க. சாட்சி ஆகிறதுனால சுலபமாகவே தந்தையினுடைய துணைவனாக, தந்தைக்கு சமமானவராக ஆயிடுவாங்க. இடையிடையே நேரம் எடுத்து இந்த தேக உணர்விலிருந்து விலகிய நிராகாரி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கிறாங்க பாபா. எந்த காரியம் விரும்பினாலும் செய்யுங்க, ஆனால் காரியம் செஞ்சுக்கிட்டே நான் நிராகார ஆத்மா இந்த உடலின் கர்ம இந்திரியங்களின் ஆதாரத்தில் காரியங்களை செய்வித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி செய்யுங்க. நிராகாரி நிலையில் செய்விப்பவரினுடைய நிலை, கர்ம இயந்திரங்கள் செய்பவை, ஆத்மா செய்விப்பவர். ஆகினால நிராகாரி ஆத்ம நிலையில நிராகார தந்தையினுடைய நினைவு இயல்பாக வரும். முழு நாளும் எத்தனை தடவை நான் அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்றீங்களோ அப்ப நான் நிராகார ஆத்மா உடல்ல பிரவேசம் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நினைவு செய்யுங்கிறாங்க பாபா. எப்போ நிராகார நிலை நினைவில் வருமோ அகங்காரம் அற்றவராக இயல்பாக ஆயிடுவீங்க. தேக உணர்வு அகன்றிடும். ஆத்மா நினைவில் வர்றதுனால நிராகார நிலை உறுதியாக ஆயிடும். நிராகாரி அகங்காரி மற்றும் நிர்விகாரியாக ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானம் வரமளிக்கும் வள்ளல் மூலமா கிடைச்சிடும். இப்போ இந்த வரதானத்தை நடைமுறை ரூபத்துல கொண்டு வாங்க. அதாவது தன்னை ஞானம் நிறைந்தவராக, நினைவு நிறைந்தவராக மற்றும் சாட்சாத்காரம் அளிப்பவராக ஆக்குங்க. யார் எதிரில் வந்தாலும் அவங்களுக்கு நெற்றி மூலம் நெற்றியினுடைய மணி தென்படணும், கண்கள் மூலமா ஜுவாலை தென்படணும், மேலும் வாய் மூலமா வரதானங்களுடைய வார்த்தை தென்படணும். அப்பதான் பிரத்யட்சத்தா ஆகும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது, பாபா வரதானம் கொடுக்கறாங்க. வாய்மொழி மற்றும் மனசக்தி இரண்டினால ஒரே நேரத்துல சேவை செய்யக்கூடிய சுலபமாக வெற்றி அடைபவர் ஆகுக. சுலபமா வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, வாய்மொழி மற்றும் மனசக்தி 2 நாளும் ஒரே நேரத்துல சேவை செய்யணும். அப்படி வாய்மொழி மனசக்தியின் 2 நாளும் ஒரே நேரத்துல சேவை செஞ்சா சுலபமா வெற்றி அடையலாம்ங்கிறாங்க. வாய்மொழியின் கூடவே எண்ணத்தினுடைய சக்தி மூலமா சேவை செய்வது, இதுதான் சக்திசாலியான இறுதி சேவை. எப்போ மனதின் சேவை மற்றும் வாய்மொழியினுடைய சேவை இரண்டும் இணைந்த ரூபமாக இருக்குமோ அப்போ சுலபமா வெற்றி கிடைக்கும். இதன் மூலமா இரட்டை மடங்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வாய்மொழியினுடைய சேவை செய்பவர்களும் மிக குறைவானவங்க இருப்பாங்க. மற்றபடி மேற்பார்வை செய்கிறவங்க, மற்ற காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க மன சேவை செய்யணும். வாய்மொழியினுடைய சேவை செய்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. மேற்பார்வை செய்கிறவங்க, மற்ற காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க மன சேவை செய்யணும். அதன் மூலமாக வாயு மண்டலம் யோக யுக்தாக ஆகும்.
அதாவது யோகம் நிறைந்ததாக ஆகும். நான் சேவை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. பிறகு சூழ்நிலை சக்திசாலியாக ஆயிடும். அப்போ சேவையும் 2 மடங்கு நடந்துடும். அடுத்து ஸ்லோகன்ல சொல்றாங்க பாபா, எப்பொழுதுமே ஒரே ரசனை அப்படிங்கிற அந்த நிலையினுடைய ஆசனத்துல அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. ஆடாத அசையாதவராக இருக்கணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, எப்பொழுதுமே ஒரே ரசனை அப்படிங்கிற அந்த நிலையினுடைய ஆசனத்துல அமரணும். அப்பதான் ஆடாத அசையாதவர்களாக ஆகலாங்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.